நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் இருந்து தூத்துக்குடி சென்ற அரசு பேருந்தில் காவலர் ஒருவர் ஏறி டிக்கெட் எடுக்க மறுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. டிக்கெட் வாங்கணும், உங்களுக்கு அது ரூல்ஸ் கிடையாது. உங்களுக்கு டிக்கெட் வாங்கணும், வாங்கிடுங்க. அதான் பெஸ்ட். நிறைய பேருக்கு கேட்க சார், நீங்க எங்க ஸ்டாப் உண்டு சார் உங்களுக்கு. கிடையாது. டிக்கெட் வாங்க. நாகர்கோவிலில் இருந்து நாங்குநேரி நெல்லை வழியாக தூத்துக்குடிக்கு சென்ற அரசு பேருந்தில் காவலர் ஒருவர் ஏறியுள்ளார். இதனை அடுத்து நடத்துனர் அந்த காவலரிடம் டிக்கெட் கேட்டபோது அரசு பணியில் உள்ளவர்கள் எல்லோருக்குமே டிக்கெட் கிடையாது என வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து நடத்துனர் அரசு பேருந்தில் காவலர்கள் பயணிக்க வாரண்ட் வேண்டும், இல்லாத பட்சத்தில் டிக்கெட் எடுக்க வேண்டும் என கூறினார். இதனைத் தொடர்ந்து அந்த காவலர் அனைவருக்கும் ஒரே மாதிரியான விதிமுறைகளை கொண்டு வாருங்கள், போக்குவரத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு மட்டும் இலவசமா என கேட்டார். அதெல்லாம் பேசாங்க. நீங்க வீட்டுக்கு போறதுக்கு டிக்கெட் வாங்கிடுங்க, அதான் நல்லது. நீங்க போக முடியாது. அவர் டிக்கெட் எடுக்கும் வரை பேருந்தை நிறுத்தியதால் பயணிகள் கடுமையாக அவதியுற்றனர். பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவர் டிக்கெட் எடுக்க ஒப்புக்கொண்டதால் பேருந்தை மீண்டும் இயக்கினர். சார் டிக்கெட் வாங்கணும், உங்களுக்கு அது ரூல்ஸ் கிடையாது. உங்களுக்கு டிக்கெட் வாங்கணும், வாங்கிடுங்க. அதான் பெஸ்ட். நிறைய பேருக்கு கேட்க சார், நீங்க எங்க ஸ்டாப் உண்டு சார் உங்களுக்கு. கிடையாது. டிக்கெட் வாங்க. என்ன சார் ரூல்ஸ்? அப்ப எல்லாத்துக்கும் ஒரே ரூல்ஸ் போடுங்க. அதெல்லாம் பேசாங்க. நீங்க வீட்டுக்கு போறதுக்கு டிக்கெட் வாங்கிடுங்க, அதான் நல்லது. நீங்க போக முடியாது. நீங்க போக முடியாது. எடுங்க, எடுத்துட்டு வண்டி ஆகணும். கம்ப்ளைண்ட் பண்ண தெரியல உங்களுக்கு. கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் தெரியுமா? எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணி தெரியும். எனக்கு ஆக்சுவலி தெரியும். எனக்கு தேவையில்லாம் பிரச்சனை பண்ணாங்க. நீங்க தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணாங்க. டிக்கெட் வாங்க. உங்க அங்க 23 டிக்கெட் வாங்க. போன் பேசுற உங்களுக்கு ரைட் சைடு உங்களுக்கு ஆர்டர் காட்டுங்க. உங்களுக்கு ஆர்டர் காட்டுங்க. எங்க ஆர்டர் காட்டு உங்களுக்கு எங்களுக்கு நீங்க காட்டி டிக்கெட் வாங்க சார். நீங்க டிக்கெட் எங்க ஸ்டாப்புக்கு டியூட்டி போறதுக்கு உண்டு. யாரும் கிடையாது. உங்களுக்கு யாரோட கிடையாது. உங்களுக்கு கிடையாது. உங்க வாரண்ட் வாங்க கொண்டு போறேன். வாரண்ட் வாரண்ட் கொடுங்க. வாரண்ட் வாங்க. நீங்க வாரண்ட் கிடையாதுங்க. திருநெல்வேலி போற வாரண்ட் உண்டு சார். எங்களுக்கு டெய்லி வாரண்ட் வாங்கிட்டு இருக்கேன். வாரண்ட் வாங்கிட்டு தான் இருக்கேன். வாரண்ட் அப்படி பேசுறாங்க. நீங்க டிக்கெட் வாங்க. நீங்க மட்டும் ரூல்ஸ் பேசுறாங்க. நீங்க இல்ல சார் டிக்கெட் வாங்க போக முடியல. டிக்கெட் வாங்க முடியல சார். டிக்கெட் வாங்க மட்டும் ரூல்ஸ் பேசுறாங்க. நான் என்ன பண்ண முடியும்? நீங்க என்ன ரூல்ஸ் வேணா நான் இது பண்ணிக்கிறேன். நீ கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்க. இந்த அருகு டிஎஸ் பேசி இறங்குறீங்களா? வண்டி எடுக்க மாட்டேங்க. வண்டி எடுக்க மாட்டேங்க. இறங்குறீங்களா? சரி ஒண்ணு பண்ணுங்க. வாங்க இந்தா இருக்கு. வந்து நீங்க இது பண்ணுங்க. இப்ப போன் பண்ணு. போன் அடிங்க. பஸ் லேட் ஊட்டி தான் வராது. அவர் அங்க தூத்துக்குடி எப்படி போறாரு சார்? எல்லாம் கரெக்ட் தான் சார். என்னமோ இதுல இது பண்றோமா? அப்ப எல்லாத்துக்கும் ஒரே ரூல்ஸ் தான் போறோம். நான் அதான் சொல்றேன். எல்லாத்துக்கும் ஒரே ரூல்ஸ் போடுங்க. உங்க ஸ்டாப் என்ன கணக்குது? எங்க சார் டியூட்டி போற உண்டு சார். டியூட்டி போற பெர்மிஷன் உண்டு. அதான் மேனேஜருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நான் கேக்குறோம். என்ன கணக்குல பேசுறீங்க? ஏதாவது ஒரு ரூல்ஸ்ன்றது கரெக்டா பேசுங்க. நான் லாங்ல சொன்னா நான் டிக்கெட் எடுப்பேன். புரியுதுங்களா? 23 டிக்கெட் வாங்க மாட்டேன். அது எப்படி சார் இது பண்ண முடியும்? வாங்கிடுங்க. நீங்க டிக்கெட் என்னோட பர்சனல் யூஸ்க்குலாம் போறேன். நான் டியூட்டி தான் போறேன். டியூட்டி போற அது வாரண்ட் வாங்க. வாரண்ட் கொடுங்க சார். வாரண்ட் உண்டு உங்களுக்கு. வாரண்ட் தாங்க. டியூட்டி தானே போறீங்க. வாரண்ட் கொடுங்க. வாரண்ட் தாங்க. எனக்கு 50 கிலோமீட்டருக்குள்ள உண்டு சார். சார் கேட்டு பாருங்க. சார் கேட்டு அப்படி கேட்டு பாருங்க. இந்த இருக்குது கேட்டு பாருங்க. பஞ்சாயத்து போறீங்க. ஏடா திருநெல்வேலி போறதுக்கு என்னமோ டிக்கெட் எடுக்கணும்ன்றாடா. அப்ப அவங்க ஸ்டாப்புக்கு மட்டும் எப்படி ஏத்தி பண்ண முடியும்? பாஸ் எப்படி ஏத்தி? அவங்க இதுக்கு மட்டும் ஸ்டாப்புக்கு மட்டும் விட்டாடா. இங்க அடிக்கடியா வாரண்ட் வாரண்ட் உண்டு. எல்லா பஸ்ஸும் வந்துட்டு இருக்கோம். எப்படி ஏத்தியா? இதுக்கு முன்னாடி நாங்களும் போயிட்டு தான் வந்துட்டு இருக்கோம். சரி விடுங்க. ஏட்டியா வாரண்ட் 50 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் ஏட்டியா வாரண்ட். இல்ல சார் கிடையாது. அப்படி நாங்களும் தான் வந்துட்டு தான் போயிட்டு இருக்கோம்.
40 லேட் ஆயிருக்கு. டிக்கெட் அவர் எடுக்கங்க. நான் எடுக்க போட்டி ப்ளீஸ். டிக்கெட் எடுக்கிறதுக்காண்டி எல்லாம் இல்லண்ணா. சார் வர இதுக்கு போட்டு டிக்கெட்டுக்கெல்லாம் பேட்ச் கிடையாது. ஏதோ இந்த என்னோட பர்சனல் யூஸ்க்கு நான் போலையே. வாழ்ந்துதாங்க சார், நீங்க வாழ்ந்துதாங்க ஐக்கு நீங்க நான் கூட்டி போறேன். வாழ்ந்துதாங்க நீங்க வாழ்ந்துதாங்க. நீங்க நாங்குநேரி திருநெல்வேலி போறீங்க, வாழ்ந்து தர மாட்டேங்கிறீங்க. என்ன சார் ரூல்ஸ் அது? அவங்க ஸ்டாஃப்க்கு என்ன ஆர்டர் இருக்கு? சார் எங்க ஸ்டாஃப் டியூட்டி போற உண்டு சார், உங்களுக்கு கேட்டு பாருங்க சார். நீங்க வீட்டுக்கு போறதுக்கு என்ன சார் உண்டு? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, வீட்டுக்கு போறதுக்கு என்னைக்கு உண்டு? தகவல் தெரிஞ்சு போய் கேட்டு பாருங்க. நீங்க வீட்டுக்கு போறதுக்கு என்ன உண்டு? நீங்க வாழ்ந்துதாங்க நீங்க வீட்டுக்கு போறதுக்கு ஏத்திட்டு போறாங்க இல்லையா? சும்மா கொஞ்சம் நம்ம தெரியாத மாதிரி நம்ம ஏதோ தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு பேசஞ்சர் வண்டி சார்னே லோக்கல் வண்டி சார். எல்லா ஏரியாலயும் உண்டேடியா. ஆமா பஸ்ல இருக்க 40-45 லேட் ஆயிட்டு இருக்கு. கொஞ்சம் பொறுமையா போங்க. இந்த மாதிரி பண்றதுனால நம்ம விட்டு கொடுத்து போறனால இவங்க இது பண்றாங்க. இல்ல விடுங்க, டிக்கெட்டே மேக்ஸிமம் கிடையாது. ஐடி கார்டு யூஸ் பண்ணி போறாங்க. சிவில்லயே போவோம். என்ன பெரிய டவுன் பஸ் எல்லாம் கிடையாது. எல்லா பஸ்ஸே ஓடி டவுன் பஸ் தான் போக முடியுங்க. அது தெரியாது உங்களுக்கு. அது டவுன் பஸ் தான் போக முடியும் சார். உங்க ஐடியா ரைட் நீங்க போல கிளம்புங்க. ஐடியா எடுத்தாங்க பாப்போம். எதுக்கு சார்? கொடுங்க ஐடி கார்டு எதுக்கு சார்? அப்படி நீங்க டிக்கெட் வாங்க. ஐடி கார்டு இருக்கு சார். நான் பாருங்க ஐடி கார்டு. நான் சப்போஸ் யூனிஃபார்ம் போட போனா கூட நான் அந்த மொபைல் குள்ள மறக்காம சரி சார், யூனிஃபார்ம் இருக்கு என்ன ஐடி கார்டு? இல்ல என்ன எனக்கு என்னன்னா யூனிஃபார்ம் இருக்கு என்ன ஐடி கார்டு? சார் நீங்க தயாரா பண்ணி ஐடி கார்டு இருக்கு என்ன சார்? ஒரு ஐடி கார்டு காட்டுங்க சார். என்னது? காட்டுங்க, ஐடி காட்டுங்க. வாங்க நீங்க. நீங்க டிக்கெட் வாங்க சார். நீங்க டிக்கெட் வாங்க சார். எல்லாரும் போய் இல்ல நீ இறங்குங்க இல்ல கிளம்புங்க. ரூல்ஸ் பேசுங்க, நான் ரூல்ஸ் பேசுறேன். கொஞ்சம் லேட் ஆகுது எல்லாருக்கும். ஆமா அது பண்ண மாட்டாங்க. அது எப்படி சார்? என்ன சார் இது ஒரு ரூல் தெரியாத பேசுறீங்க? இப்படி தள்ளியாங்க, இப்ப போன் அடி சொல்றேன். அதை ஏன் பண்ண மாட்டேன்றாங்க? அவங்க இப்ப சொல்றாங்க கம்ப்ளைண்ட் பண்றேன்றாங்கல்ல. சார் நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஏன் ஸ்டாப் நம்பர் தரேன், நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. நீங்க தான் சார் பண்றீங்க. நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுங்க நீங்க? என்ன பண்றீங்க? கண்டக்டர் இருந்து என்ன வந்து கூட்டி போகணும்னு சொன்னாங்க. கம்ப்ளைண்ட் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுங்க நீங்க? உங்களுக்கு தெரியவேண்டது எங்க பண்ணுங்க நீங்க? ஐடிக்கு பண்ணுங்க, நீங்க தான் சிஎம் பண்றீங்க. பண்ணுங்க, யாருக்கும் பண்ணுங்க. ஒண்ணுமே இல்ல. இதுக்கு சிஎம்க்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. நீங்க ஏதாவது பேசக்கூடாது. நீங்க டிக்கெட் வாங்க சார். டிக்கெட் வாங்கினீங்க நான் என்ன முடியாது, என்னால முடியாது. டிக்கெட் எடுப்பாங்க கிளம்புங்க. சார் டிரைவர் சார் நீங்க எடுங்க டிக்கெட் எடுப்பாங்க கிளம்புங்க. சார் இப்ப எல்லாம் போணுமா எடுங்க சொல்லுங்க. நீங்க அதை மட்டும் சொல்லுங்க. டிக்கெட் எடுங்க அவ்வளவு முடிஞ்சு போச்சு. டிக்கெட் போனா போயிட்டு வேணா டீசல் போகும் சார். எல்லாம் போகும் சார். ஆமா வண்டி வேணா டீசல். ஆமா கொடுங்க போட்டு. பிரச்சனை இல்ல சார். சார் அவங்க கஷ்டத்தை அவங்க சொல்றாங்க. ஆமா நாங்க ஒரு சின்ன இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண என்ன யாருக்குமே லேட்டா போயிட்டு இருக்கு. டிரைவர் நீங்க வண்டி எடுக்க சொல்லுங்க. இல்ல சார் டிக்கெட் வாங்க. டிக்கெட் எடுப்பாங்க. டிக்கெட் எடுப்பாங்க. டிக்கெட் நான் வேணா எடுக்கும்னா சார் ஸ்டார்ட் பண்ணுங்க. டிக்கெட் எடுப்பாங்க. டிக்கெட் எடுப்பாங்க. அண்ணா போட்டுனா டிக்கெட் கொடுங்க. டிக்கெட் நீங்க பஞ்சாயத்துக்கெல்லாம் போட்டு ஏன் சார் இப்படி போட்டு? ஆமா அவங்களுக்கும் ரூல்ஸ் இருக்கும். அவங்க சரி டிக்கெட் கொடுங்க. கிழிச்சு கொடுங்க. டிக்கெட் எடுப்பாரு சார். வா. இல்ல டிக்கெட் போட்டு போட்டு தெரியும் சார். அண்ணா போட்டுனா என்ன டிக்கெட் எடுப்பாரு சார். நீங்க போங்க. கண்டிப்பா சொல்லுங்கம்மா. போட்டு எடுக்கணும் பாப்பா. போட்டு போட்டுனா Taste the Daily.